Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து இந்த will have இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க இந்த இங்கிலீஷ் கர்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. and வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப சென்டென்ஸை மேக் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மட் என்ன அப்படிங்கறத பார்த்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து subject, then will have, then past participle, அப்புறம் எதை, என்ன, எங்கே, எப்பொழுது. இந்த ஃபார்மட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டென்ஸில் இருக்கு? எனி கெஸ்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஏதோ ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு இனியாரம் நான் வீட்டுக்கு போயிருப்பேன், அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் நான் சென்னையில் இருப்பேன். இந்த மாதிரி எதிர்காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்த முடியும், அது நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த will have அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். வாட் இஸ் மீன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? ஒன்றும் இல்லை, ப்ரெசண்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும் இல்லையா, வேர்ப் ஃபார்மேட். ஓகே, அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என் சகோதரி வீட்டை அடைந்திருப்பாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட சகோதரி மீன்ஸ் தங்கச்சியாவோ அக்காவோ இருக்கலாம் இல்லையா. என்னோட தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்திருப்பா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ எப்படி இந்த சென்டென்ஸை வந்து நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்னது? ஒரு செயலை செய்பவர் தான் சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் என்னுடைய சகோதரி வீட்டை அடைந்திருப்பாள் அப்படின்னு இருக்கு. அப்போது இங்கே நடக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அடைந்திருப்பாள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆக்ஷனை யார் செய்கிறாங்க? என் சகோதரி, என்னோட சகோதரி. அப்போ அதுதான் என்னது? சப்ஜெக்ட். அப்போ என் அப்படிங்கிறதுக்கு மை சகோதரி, சிஸ்டர். ஸோ சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அப்புறம் will have. ஓகே, will have. Then past participle of the verb, which is verb. அடைந்திருப்பாள் அப்படிங்கிறது தான் என்னது? verb. அப்போ அடைகிறதுக்கு இங்கிலீஷில் ரீச் அப்படின்னு சொல்லுவோம். ரீச்சோட V3 verb என்ன அப்படின்னா reached. ஓகே, மை சிஸ்டர் will have reached. எங்கே போயிருப்பா? வீட்டுக்கு போயிருப்பா. வீடுங்கிறதுக்கு home. மை சிஸ்டர் will have reached home. So first subject, then will have, then past participle of the verb. அதுக்கப்புறம் அது எங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, see the next sentence. நீங்கள் வருவதற்குள் கூட்டம் முடிந்திருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? நீ வர்றதுக்குள்ள மீட்டிங்கே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே தான். இப்போது இந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படிங்கிற ஒரு ப்ரொனவுன் வந்திருக்கு, கூட்டம் அப்படிங்கிற ஒரு வேர்டும் வந்திருக்கு. நீங்கள் அப்படிங்கிறத சப்ஜெக்ட்னு சொல்லலாமா அல்லது கூட்டம் அப்படிங்கிறத சப்ஜெக்ட்னு சொல்லலாமா? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த செயலை யார் செய்கிறார்களோ அதுதான் எனது சப்ஜெக்ட் இல்லையா. அப்போ கூட்டம் முடிந்திருக்கும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ கூட்டம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எனது சப்ஜெக்ட். இப்போ கூட்டம் அப்படிங்கிறதுக்கு the meeting, the meeting, then will have, the meeting will have, then past participle of the verb. முடிந்திருக்கும். அப்போ முடிகிறதுக்கு இங்கிலீஷில் endன்னு சொல்லுவோம். what is the past participle of the verb end? ended. so the meeting will have ended. மீட்டிங் முடிஞ்சு போயிருக்கும். அடுத்து எப்பொழுது? நீங்கள் வருவதற்குள். அப்போ அதற்குள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போம் பொழுது நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்குள் அப்படின்னா நீ வர்றதுக்கும் முன்னாடி அப்படின்னு அர்த்தம். அதற்குள்
அதற்கு முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம பிஃபோர் அப்படிங்கிற இந்த வேர்ட் யூஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க. பிஃபோர், நீங்கள் வருவதற்கு முன்பு. அப்போ நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ, வந்து சேர்றது இல்லையா? அப்போ வந்து சேர்றாங்க அப்படின்னா நம்ம வந்து அரைவ் யூஸ் பண்ணணும். டோன்ட் யூஸ் கம். ஓகே, இந்த இடத்துல இது ஒரு ஆக்ஷன் வேர்டு, இது ஒரு ஆக்ஷன் வேர்டு இந்த இடத்துல இல்லையா? இப்போ 2 ஆக்ஷன் வேர்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பில் எழுதணும். அண்ட் இங்கே இருக்கிறத நம்ம நார்மலாக V1 வேர்ப் எழுதினாலே போதும், அதை நம்ம மாற்ற வேண்டாம். ஓகே, விருந்து தொடங்கும் முன்பு வீட்டை சுத்தம் செய்து விடுவோம். பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிடுவோம். அதாவது என்ன அர்த்தம்? க்ளீன் பண்ணி முடிச்சிருப்போம் அப்படின்றது தான் அர்த்தம் இல்லையா? இந்த இடத்துல 2 ஆக்ஷன்ஸ் நடக்குது. அப்போது எதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும்? இந்த சென்டென்ஸை எழுதிடலாம். வீட்டை சுத்தம் செய்து விடுவோம் அப்படிங்கிறத. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். அப்போ வீட்டை சுத்தம் செய்து விடுவோம்னு இருக்குது. அப்போ இதில் என்ன சப்ஜெக்ட் மறைஞ்சு வந்திருக்கு? நாங்கள். நாங்கள் வீட்டை வந்து என்ன செஞ்சிடுவோம்? சுத்தம் செய்து விடுவோம். அப்போ நாங்கள் அப்படிங்கிறதுக்கு we. ஓகே, நெக்ஸ்ட் will have. we will have. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த சென்டென்ஸ் எழுதிட்டுருக்கோம்? இந்த சென்டென்ஸை எழுதிட்டுருக்கோம். ஓகே, we will have. நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த verb. here which is verb? சுத்தம் செய்து விடுவோம் அப்படிங்கிறது தான் verb இல்லையா? அப்போ சுத்தம் செய்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து clean அப்படின்னு சொல்லலாம். what is the past participle of the verb clean? cleaned. we will have cleaned. நாங்கள் சுத்தம் செய்து விடுவோம். எதை? வீட்டை. எதை? வீட்டை. அப்போ the house. இப்போ இந்த சென்டென்ஸ் finished இல்லையா? தென் நெக்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் வருது? விருந்து தொடங்குவதற்கு முன்பு. இப்போ இந்த முன்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு எழுதிடலாம். பிஃபோர். முன்புனா என்ன அர்த்தம்? பிஃபோர். இப்போ விருந்து தொடங்கும் முன்பு. அப்போ இந்த இடத்துல விருந்து அப்படிங்கிறத இங்கே கொண்டுட்டு வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸில் இதுதான் என்னது? சப்ஜெக்ட். இப்போ விருந்துங்கிறதுக்கு த பார்ட்டி. பிஃபோர் த பார்ட்டி. தொடங்குறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டார்ட்ஸ். ஸ்டார்ட்ஸ். ஏன் நம்ம இங்கே வந்து எஸ் ஆட் பண்ணியிருக்கோம்? இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த வேர்பை தான் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் எழுதணும். அதற்கு முன்புன்னு சொல்லியிருப்போம் இல்லையா? இதில் வரக்கூடிய இந்த வேர்பை நம்ம V1 வேர்பில் எழுதணும். அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அப்போது எதுக்காக இங்கே எஸ் சேர்த்துருக்கோம்? பிகாஸ் பார்ட்டி அப்படிங்கிறது திஸ் இஸ் அ சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுனில் என்ன செய்யணும்? V1 வேர்பில் எஸ் ஆட் பண்ணணும். சில வருடங்களில் நீங்கள் இந்த பிரச்சனையை மறந்து விடுவீர்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நீங்கள் இந்த பிரச்சனையவே மறந்துடுவீங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை முடிய போகிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன கொண்டுட்டு வரணும்? சப்ஜெக்டை கொண்டுட்டு வரணும். இப்போ இதில் எது சப்ஜெக்ட்? சில வருடங்களில் நீங்கள் இந்த பிரச்சனையை மறந்து விடுவீர்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் மறந்துடுவீங்க. இந்த செயலை யார் செய்கிறாங்க? நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் பர்சனை சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ நீங்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ. நெக்ஸ்ட் will have. you will have. verb என்னது? மறந்து விடுவீர்கள். அப்போ forget அப்படிங்கிறது தான் மறக்கிறதுக்கு இங்கிலீஷில். அப்போ நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது V3 verb என்னது வரும்? forget, forgot, forgotten. forgotten. ஓகே, இப்போ நம்ம இதுவரை எழுதியாச்சு இல்லையா? இப்போ நம்ம எதை மறக்க சொல்லியிருக்கோம்? இந்த பிரச்சனையை மறந்துடுவீங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த பிரச்சனையை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் மறந்துடுவீங்க இல்லையா? அப்போது அபவுட் இந்த பிரச்சனையை அப்படின்னா இந்த இடத்துல ஐ அப்படின்னு முடியுது இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனையை பற்றி அப்படின்னு அர்த்தம். இப்போ பற்றி அப்படின்னா அபவுட். இப்போ இந்த அப்படிங்கிறதுக்கு திஸ் பிரச்சனை ப்ராப்ளம்.
எப்பொழுது அதை மறந்துடுவாங்கன்னு சொல்கிறோம்? சில வருடங்களில். அப்போ சில வருடங்களில் அப்படிங்கிறதுக்கு நம்ம சில வருடங்களில். இப்போ சில அப்படிங்கிறதுக்கு a few அப்படின்னா சில. அடுத்து வருடங்களில் years. a few years அப்படின்னா என்ன அர்த்தம்? சில வருடங்களில் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா சில வருடங்களில். அடுத்த வருடத்திற்குள் அவளுடைய பட்டப்படிப்பு முடித்து விடுவாள். அவளுடைய டிகிரியை என்ன செஞ்சிருவாளாம்? அடுத்த வருஷத்துக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடுவா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இங்கே வேர்ப் என்னது? முடித்து விடுவாள். இந்த செயலை செய்பவர் அவள் இல்லையா? அப்போ அவள் அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட். இப்போ she. நெக்ஸ்ட் will have. நெக்ஸ்ட் past participle of the verb. முடித்து விடுவாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இல்லையா? அப்போ கம்ப்ளீட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? கம்ப்ளீட்டட். எதை முடித்து விடுவாள்? பட்டப்படிப்பை, அதாவது அவளுடைய பட்டப்படிப்பை. அப்போ அவளுடைய அப்படிங்கிறதுக்கு ஹேர் அப்படின்னா என்னது? அவளுடைய. பட்டப்படிப்புக்கு டிகிரி, ஹேர் டிகிரி. எப்பொழுது அந்த பட்டப்படிப்பை முடிக்கிறதா நம்ம சொல்லியிருக்கோம்? அடுத்த வருடத்திற்குள், அடுத்த வருஷத்துக்கு உள்ள. இப்போது நம்ம ஏதாவது ஒரு டயத்தை சொல்லி இந்த டயத்துக்குள்ள அப்படிங்கிறப்ப நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பை த டைம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஒரு நேரத்திற்குள் அப்படிங்கிறப்ப பை யூஸ் பண்ணி நம்ம அந்த டைமை மென்ஷன் பண்ணலாம். இப்போ இங்கே நம்ம அடுத்த வருடத்திற்குள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ பை த நெக்ஸ்ட் இயர். she will have completed her degree by the next year. விருந்தினர்கள் வருவதற்கு முன்பே அவர்கள் வேலைக்கு வர்ணம் பூசி விடுவார்கள். அப்போது இதுலேயும் பாருங்கள், 2 ஆக்ஷன்ஸ் இருக்குது. வருவதற்கு முன்பு, அப்புறம் பூசி விடுவார்கள் அப்படிங்கிற 2 ஆக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா? அப்போது இதுவுமே எதிர்காலத்தில் நடந்து முடிய போகிறதா தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம நடந்து முடிய போதா சொல்கிறோம் இல்லையா? அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரணும். அப்போ இதை நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் ஃபஸ்ட். ஓகே, அவர்கள் வேலைக்கு வர்ணம் பூசி விடுவார்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன? அவர்கள். அப்போ தே. நெக்ஸ்ட் will have. நெக்ஸ்ட் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த verb. பூசி விடுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெயிண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? இப்போ பெயிண்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? பெயிண்டட். they will have painted. எதை அவங்க வந்து பூசி விடுவாங்களாம்? வேலிக்கு பெயிண்ட் அடிப்பாங்க இல்லையா? இப்போ வேலி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா the fence. ஃபென்ஸ் அப்படின்னா வேலின்னு அர்த்தம். ஃபென்ஸ் மீன்ஸ் வேலி. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இந்த முன்பே இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். முன்பு அப்படிங்கிறதுக்கு பிஃபோர். ஒருவேளை இங்கே வந்து வருவதற்குள் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அந்த இடத்துல நம்ம பிஃபோர் தான் யூஸ் பண்ணணும். இது ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். வருவதற்குள், வருவதற்கு முன்பு. ஓகேங்களா? ஸோ பிஃபோர். யார் வர்றதுக்கு முன்னாடி? விருந்தினர்கள். இப்போ விருந்தினர்கள் அப்படிங்கிறதுக்கு த கெஸ்ட். நெக்ஸ்ட்டு விருந்தினர்கள் வருவதற்கு முன்பு. அப்போ வருவதற்கு அப்படிங்கிறதுனால அரைவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அடுத்த வருடம் இந்த நேரத்தில் நான் ஒரு புதிய வீட்டை வாங்கியிருப்பேன். நீ வேணா பாரு, இதே டயத்தில் அடுத்த வருஷம் நான் ஒரு புது வீட்டை வாங்கியிருப்பேன். ஸோ இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் ஒரு புதிய வீட்டை வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் இல்லையா? அப்போ இதில் வந்து நான் அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட். I is a subject, then will have. Next, past participle of the verb, which is verb. வாங்கி இருப்பேன் அப்படிங்கிறது தான் என்னது? verb. இப்போ வாங்குறதுக்கு இங்கிலீஷில் வந்து நம்ம buy அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய past participle of the verb என்னது?
bought. I will have bought அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வாங்கியிருப்பேன். எதை வாங்கியிருப்பேன்? ஒரு புதிய வீட்டை. இப்போ ஒரு புதிய வீடு அப்படிங்கிறதுக்கு a new house. ஓகே, தென் அடுத்த வருடம் இந்த நேரத்தில். எப்போது வாங்கியிருப்பேன்? அடுத்த வருஷம் இந்த டைமில். அப்போ இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த நேரத்தில் அடுத்த வருடம் அப்படின்னு 2 காலநிலையை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்துடலாம். இந்த நேரம் அப்படிங்கிறத நம்ம வந்து by this time. by this time அப்படின்னா இந்த நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வருடம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருடம் இந்த நேரத்தில் நான் ஒரு புதிய வீட்டை வாங்கியிருப்பேன். ரயில் புறப்படுவதற்கு முன்பு நாங்கள் நிலையத்தை அடைந்து விடுவோம். ஸோ ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன செஞ்சுருவோம்? ரயில் நிலையத்தை போய் அடைஞ்சிடுவோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் போயிடுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 ஆக்ஷன்ஸ் நடக்குது. புறப்படுவது அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், அடைந்து விடுவோம் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். ஸோ 2 நிகழ்வுகள் பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போது இதில் வந்து இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். பிகாஸ் நம்ம வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் நடக்க போகிற ஒரு விஷயத்த சொல்லுவோம் இல்லையா? அதை தான் நம்ம இங்கிலீஷில் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரணும். இப்போ நாங்கள் அப்படிங்கிறது தான் எனது சப்ஜெக்ட். அப்போ we then will have, we will have. நெக்ஸ்ட் past participle of the verb, அடைந்து விடுவோம். அடைந்து விடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே போய் சேர்ந்துருவோம். அப்போ ரீச், ரீச்சோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ரீச்ட். ஓகே, நாங்கள் நிலையத்தை அடைந்து விடுவோம். அப்போ எதை போய் நம்ம அடையிறதா சொல்லியிருக்கோம்? நிலையம். we will have reached the, நிலையம்க்கு இங்கிலீஷில் என்னது? ஸ்டேஷன். we will have reached the station. நெக்ஸ்ட் முன்பு அப்படிங்கிறத என்ன செய்யணும்? அடுத்ததாக கொண்டுட்டு வரணும். அப்போ பிஃபோர், பிஃபோர் ரயில் புறப்படுவதற்கு முன்பு இல்லையா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரயிலை தான் நம்ம என்ன செஞ்சிடணும்? ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். த ட்ரெயின். இப்போ புறப்படுவது அப்படிங்கிறத நம்ம, அதாவது ட்ரெயின் புறப்படும் இல்லையா? அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா டிபார்ட் அப்படின்னு சொல்லணும். இப்போது இது V1 verb அப்படிங்கிறதுனால train is a singular noun, so we are going to add yes with the verb. Okay, this is V1 and this is V3. ரயில் கிளம்புவதற்கு முன்பு நாங்கள் நிலையத்தை அடைந்து விடுவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். எங்கள் அம்மா வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிருப்போம் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து இங்கிலீஷில் சொல்லலாம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.